அனைவருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடம் காலியாக கிடக்கு. அந்த இடத்துல இல்லீகலாக சரக்கு அடிக்கிறவங்க அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி இல்லீகலாக பொண்ணு கூட்டிகிட்டு வரவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த ஏரியா. அந்த இடத்துல நவம்பர் 2ஆம் தேதி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த டைமில் ஒரு பொண்ணு ஒரு பையனை காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 3 பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் இந்த கார் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து அந்த காரில் இருக்கிற 2 பேரை இறங்க சொல்கிறாங்க. இறங்கவே கிடையாது 2 பேருமே. அதனால் கையில் இருக்கக்கூடிய ஒரு அருவாள் எடுத்து கார் கண்ணாடியை வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த பையனை அந்த பொண்ணையும் காரை விட்டு வெளியே இறங்க வச்சு அந்த பையனை சர மாதிரியாக அந்த இடத்துல போட்டு அடித்து அந்த பையனே வெட்டிடுறாங்க. அந்த பையன் அந்த இடத்துலையே மயக்கம் போட்டுறான். அந்த பொண்ணை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பொண்ணை 3 பேரும் சேர்ந்து நாசம் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அந்த 3 பேரும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. இந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த பையன் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருச்சு அங்கேருந்து அப்படியே ஒரு ரோட்டுக்கு ரோட்டில் போகிற வரவங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுறான்னா மொபைலை கேட்டு இது மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி மொபைலை வாங்கி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸு கொஞ்சம் கூட டைம் டிலே பண்ணாமல் 11:20க்குலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இந்த பையனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கிடைக்கவே கிடையாது. ரொம்ப நேரம் ஆகியும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி மயக்க நிலையில் இருந்து அந்த பொண்ணே எழுந்திருச்சு பக்கத்தில் ரொம்ப தூரம் நடந்து சுற்றி இருக்கிற வீட்டுலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை தட்டுறாங்க. ஆனால் அன்டைம்ன்றதுனால வீட்டுக்குள்ளே இருந்தவங்க யாருமே கதவை திறக்கவே கிடையாது. காலிங் பெல் அடித்து பார்க்குறாங்க, அப்பவும் கதவை திறக்க கிடையாது. ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மாடிக்கு நேராக போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கதவை தட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் யாருமே கதவை திறக்கவே கிடையாது. திரும்ப கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அங்கே ஒரு வீட்டில் கதவை தட்டுறாங்க. அப்போ ஒரு வீட்டில் கதவை திறக்கிறாங்க. திறந்தப்போ தனக்கு நடந்த அநியாயத்தை அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு ரொம்பவே கிழிஞ்சு போய் ரொம்ப அலங்கோலமாக தான் இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மொபைல் கொடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணும் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் சேர்ந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் இந்த பொண்ணு மீட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக இந்த பாலியல் குற்றத்தை பண்ணனவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லா ஆங்கிள்லையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பையன் என்ன சொல்லியிருக்கான்னா என்னோடய மொபைலை பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனடியாக அந்த பையனோட மொபைலை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது சத்தியமங்கலம் துடியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கிணறு அப்படின்ற ஏரியாவில் அந்த மொபைல் இருக்கிறதா காட்டிகிட்டு இருக்கு. இந்த மொபைலை இந்த பசங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா போகிற வரவங்கள்ட்ட எல்லாம் விற்றுருக்கானுங்க. அதாவது இந்த மொபைலை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கானுங்க. ஆனால் அந்த மொபைலை யாருமே வாங்க கிடையாது. அன்டைமில் திறந்துருக்கக்கூடிய கடைகள்லையும் அதே மாதிரி கொடுக்குற காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கானுங்க. அங்கேயும் யாரும் அந்த மொபைலை வாங்க கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மொபைலை வந்த விலைக்கு விற்றுட்டு திரும்பவும் சரக்கு அடிக்கிறதா அவங்களோட ஒரு பிளானாக இருந்திருக்கு. இந்த 3 பேரையும் அந்த வெள்ளக்கிணறு பக்கத்தில் போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த 3 பேரும் அருவாள் எடுத்து போலீஸ் தாக்கியிருக்கானுங்க. தாக்கவும் வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக போலீஸ் 3 பேரையும் காலிலே சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ண 3 பேரையுமே விசாரிக்கிறாங்க போலீஸு. விசாரிக்கும் போது தான் இன்னும் சில தகவல் வெளியே வருது. என்ன அப்படின்னா நவம்பர் 2ஆம் தேதியே குறும்பபாளையத்தை சேர்ந்த தேவராஜ் அப்படின்ற ஒரு 55 வயசு பெரியவர் செரையாம்பாளையம் அப்படின்ற ஏரியாவில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த 3 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. இங்கே ஏன் சரக்கு அடிக்கிறீங்க, இங்கெல்லாம் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த பெரியவர் இந்த 3 பேரும் கட்டை எடுத்து அடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி அடித்ததில் அந்த இடத்துலயே அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். அந்த இடத்துல இறந்தது வேறு யாருக்குமே தெரியாது. அவனுங்க அங்கேயே பாடியை போட்டுட்டு உடனடியாக கிளம்பி வர்ற வழியில் ஒரு பைக்கை திருடிட்டு அங்கேருந்து தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி கிரவுண்டுக்கு வந்திருக்கானுங்க. ஸோ ஒரு கொலையும் பண்ணிவிட்டு ஒரு பைக்கும் திருடிட்டு தான் வந்திருக்கானுங்க. இவனுங்க மேலே ஆல்ரெடி இந்த மாதிரி கொலை முயற்சி வழக்காக இருக்கட்டும், திருட்டு கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸ் ஆல்ரெடி பெண்டிங்கில் தான் இருந்திருக்கு. இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட அந்த பையன் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் அந்த பொண்ணு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, அதனால் அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த சம்பவத்தில் அந்த அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய அந்த 3 குற்றவாளியுமே என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அந்த 3 பேரையும் சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. எப்படி சுட்டாங்கன்னா
தங்களை தற்காத்துக்கிறதுக்காக வந்து போலீஸ் சுட்டதா தகவல் சொல்லியிருக்காங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். தற்காப்புக்காக கண்டிப்பாக போலீஸ் வந்து சுட கிடையாது அப்படின்னு. அதாவது என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான குற்ற சம்பவம் வந்து திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கவுண்டர் பண்ணுறது மட்டுமல்ல, அவங்கள ஹேங்கிங் பண்ணலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த தண்டனையை வந்து கோர்ட்டு தான் கொடுக்கணும், போலீஸ் கொடுக்கணுங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி வந்து யாரும் ஆதரிக்கக்கூடாது, என்கவுண்டரை ஆதரிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஹைதராபாத்தில் வந்து ஒரு கால்நடை பெண் மருத்துவர் வந்துட்டு ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வந்துட்டு அங்கேயே ரேப் பண்ணி சில பேர் சேர்ந்து எரிச்சு கொண்டுறாங்க. ஒரு 4 அக்யூஸ்டுன்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேரையும் திரும்ப அடுத்த நாள் காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு அதே இடத்துல வச்சு சுட்டு 4 பேரையும் கொல்றாங்க. இதை வந்துட்டு ஒட்டுமொத்த பொதுமக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அந்த போலீஸுக்கெல்லாம் வந்துட்டு மேலே இருந்து பூவெல்லாம் தூவி பெரிய லெவலில் கொண்டாடினாங்க அந்த 4 பேரையும் கொன்னதுக்கு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த 4 பேருமே இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்னு. அதாவது ஒன்று அப்பாவியாக இருக்கக்கூடியவங்களையோ அல்லது வேறு ஏதாவது கேஸில் சம்மந்தப்பட்டவங்களையோ இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி என்கவுண்டர் அப்படின்ற பேரில் ஈஸியாக கொன்றுவாங்க. ஆனால் அதில் ஒருவேளை ஏதாவது அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து ரொம்பவே தவறான செயல் தான். அதே சமயத்தில் அந்த யாராவது தப்பு செஞ்சவங்க பெரிய ஆட்களாக இருந்திருந்தால் அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்கவுண்டர் அப்படின்றது யாரும் ஆதரிக்கவே கூடாது. என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ கடுமையான தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த தண்டனையை கோர்ட்டு கொடுக்கணும். நல்ல தீர விசாரித்து உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதிகபட்சமான என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை தாராளமாக கொடுக்கலாம்.